வணக்கம். தேர்வுகள்னாலே சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது தான் பெரிய சவால். ஆனா சில சமயம் நமக்கு சரியான விட தெரியாதப்போ இப்படி புத்திசாலித்தனமா யோகிக்கிறது. இன்னைக்கு நாம ஒரு மூலத்தை அடிப்படையா வச்சு அதுல சொல்லப்பட்ட சில சுவாரஸ்யமான உத்திகளை பத்தி தான் பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, பரீட்சை ஹால்ல இருக்கீங்க. ஒரு கேள்விக்கு பதில் தெரியல, ஆனா கடிகாரம் மட்டும் டிக் டிக்னு ஓடிட்டே இருக்கு. அந்த ஒரு பதட்டம் வருமே, நம்ம எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்போம் இல்லையா? சும்மா கண்ணு மூடிட்டு ஏதோ ஒண்ணுல டிக் பண்றதுக்கு பதிலா இதுக்குன்னு சில தந்திரங்கள்லாம் இருக்குன்னு இந்த மூலம் சொல்லுது. அது உண்மையா? அது எப்படி வேலை செய்யுது? வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் உத்தி, யூகிக்கும் கலை. அதாவது சரியான விடைய தேடி கண்டுபிடிக்கிறத விட எது தவறான விடையா இருக்கும்னு கண்டுபிடிச்சு நீக்கிறதுல தான் விஷயமே இருக்கு. அது எப்படின்னு பாப்போமா? முதல்ல சொல்ற முதல் தந்திரம் இருதாங்க, உச்ச மதிப்பு நீக்கம். ரொம்ப சிம்பிள். கொடுக்கப்பட்ட எண்கள்ல ரொம்ப பெரிய எண்ணையும் ரொம்ப சின்ன எண்ணையும் வேலையா நீக்கிடணும். ஏன்னா அதுங்க சரியான விடையா இருக்க வாய்ப்பு ரொம்பவே குறைவா. இந்த உத்திய எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எல்லா எண்களையும் ஒரு தடவை பாருங்க. அதுல எது ரொம்ப சின்னது எது ரொம்ப பெருசுன்னு கண்டுபிடிங்க. மத்த எண்களுக்கும் அந்த எண்ணுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி தெரிஞ்சா யோசிக்காம அதை நீக்கிடுங்க. அவ்வளவுதாங்க. இங்க பாருங்களேன், இந்த உதாரணம் இத சூப்பரா விளக்குது. ஆப்ஷன் ஏ பி சில இருக்கிற 12, 16, 29 இது மூணும் ஓரளவுக்கு பக்கத்துல இருக்கு. ஆனா ஆப்ஷன் டி, அதாவது 128 எங்கேயோ தனியா நிக்குது. அப்போ மூலத்தோட தர்க்கப்படி நாம முதல்ல நீக்க வேண்டிய ஆப்ஷன் இந்த 128 தான். சரி, தவறான பதில்களை நீக்கிட்டோம். இப்போ மீதி இருக்கிறதுல எது தேர்ந்தெடுக்கிறது? இங்கதாங்க நிகழ்தகவு விளையாட்டு ஆரம்பமாகுது. அதாவது சில பதில்களுக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு மத்ததை விட அதிகமா இருக்குமா? வாங்க அதை பத்தி பாப்போம். ஆமா, ஒரு தேர்வுல எல்லா ஆப்ஷன்களும் சமமானவை இல்லைன்னு இந்த மூலம் சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கேள்வியை தயாரிக்கிறவங்க மனசுல சில பதில்களை நோக்கி ஒரு சின்ன சார்பு இருக்கலாம். நாம அதைத்தான் நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க போறோம். இங்க ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாங்க. இந்த மூலத்தோட ஆய்வுப்படி ஏ பி சி டின்னு 4 ஆப்ஷன் இருந்தா அதுல பி அல்லது சி தான் சரியான விடையா இருக்க அதிக வாய்ப்பு இருக்காம். இது கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? இதே லாஜிக் ரொம்ப பொதுவான சரி அல்லது தவறு கேள்விகளுக்கும் பொருந்தும்னு சொல்றாங்க. இதுல கிடைக்கிற புள்ளி விவரம் உங்களை நிச்சயமா ஆச்சரியப்படுத்தும் பாருங்க. ஆச்சரியப்பட தயாரா இருங்க. மூலத்தோட கணக்குப்படி சரி அல்லது தவறு கேள்விகள்ல சுமார் 56% சமயம் சரிதான் சரியான விடையாம். அதாவது எதுவுமே தெரியலன்னா சரிய தேர்ந்தெடுத்தா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். சுவாரஸ்யமா இருக்குல்ல? இப்போ நாம பார்க்க போறதுதான் எல்லாற்றையும் விட ஒருபடி மேலான உத்தி. கேள்வித்தாள் தயாரிச்சவரோட மனசுக்குள்ளேயே புகுந்து பாக்குறது. அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா சரியான விடைய ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். இத அமைப்பாளர் உளவியல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கேள்வி தயாரிக்கிறவங்க நம்மள குழப்பறதுக்காகவே சில பொறிகளை வச்சிருப்பாங்க. அந்த பொறிகளை எப்படி அடையாளம் கண்டு அதுல சிக்காம தப்பிக்கிறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இங்க பாருங்க, கேள்வி தயாரிக்கிறவங்களோட சில தந்திரங்களை. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற எண்களை கொடுத்து நம்ம கவனத்தை சிதறடிப்பாங்க. அதே போல மேற்கண்ட அனைத்துங்கிற ஆப்ஷன் இருந்தா அது சரியா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பல சரியான தகவல்களை கொடுத்து ஒரு கேள்வியை உருவாக்குறது ரொம்ப சுலபமா. இந்த மாதிரி கேள்விகளை நீங்க நிச்சயம் பார்த்திருப்பீங்க. 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒண்ணுக்கு ஒன்னே அப்படியே எதிர்மறையா இருக்கும். ஒன்னு ஆமான்னு சொல்லும், இன்னொன்னு இல்லைன்னு சொல்லும். இது ஒரு பொதுவான பொறி. இங்கதான் அசல் தந்திரமே இருக்கு. இந்த மாதிரி 2 எதிர்மறையான ஆப்ஷன்ஸ் இருந்தா மூலத்தோட பொடி இல்லைன்னு சொல்ற அந்த எதிர்மறையான வாக்கியம் சரியா இருக்க வாய்ப்பு அதிகமா. இது ஒரு சுவாரஸ்யமான உளவியல் தந்திரம் இல்லையா? சரி, இப்போ நாம பார்த்த எல்லா உத்திகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான வியூகத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இதுதான் இறுதிச் சுற்று. அப்போ நாம 3 முக்கிய உத்திகளை பார்த்தோம். முதல்ல தேவையில்லாத ஆப்ஷன்களை நீக்கிறது. 2வது நிகழ்தகவை நமக்கு சாதகமா பயன்படுத்துறது. அப்புறம் 3வது கேள்வித்தாள் தயாரிக்கிறவங்களோட மனசை படிக்கிறது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். தேர்வுகள் உண்மையிலே நம்ம அறிவை அளவிடுதா, இல்ல அது ஜெயிக்க வேண்டிய ஒரு விளையாட்டா மாறிடுச்சா? இந்த உத்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியமானது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?